Hey students, welcome to KL Biology NEET. At last, NEET-க்கான entrance exam-க்கான applications, online applications வெளியிட்டுட்டாங்க. So, online applications என்னைக்கு லாஸ்ட் டேட்டு, என்னைக்கு வந்துட்டு entrance exam அப்படின்றது ஆன்லைன்லேயே கொடுத்தாச்சு. ஸோ ஆன்லைன் அப்ளிகேஷன் எலிஜிபிலிட்டி என்ட்ரன்ஸ் டெஸ்ட் வந்துட்டு இன்னைக்கு ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அப் டு 7th March 2025 11:50 PM இருக்கும் லாஸ்ட் டேட்டு அப்ளிகேஷன். கேட்டகரி வைஸ் ஃபீஸ் எவ்வளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஜென்ரல் கேட்டகரிக்கு வந்து 1700 ருபீஸோ, ஜென்ரல் இவிஎஸ் அதாவது எக்கனாமிக் வீக்கர் செக்ஷன்ஸும் ஓபிசிக்கும் 1600 ருபீஸு, எஸ்சி எஸ்டி பிடபிள்யூடி அண்ட் தேர்ட் ஜெண்டர் அப்படின்னும் போது 1000 ருபீஸ் அப்ளிகேஷன் ஃபீஸ் அப்ளிகேபிள். The processing charge and good service tax are to be paid by the candidate as applicable. Outside India, NRI க்கு வந்து 9500 rupees. So, announcement of the city intimation வந்துட்டு 26th April 2025. Download your admit card. அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1st of May 2025. Date of examination 4th May 2025. Duration of the examination வந்து 180 minutes 3 hours. Timing 2 PM to 5 PM. சென்டர் வந்து நீட் யூஜி 2025 எக்ஸாமினேஷன் என்ன அட்மிட் கார்டில் இண்டிகேட் பண்ணிருக்கோ அதுதான் உங்களுடைய சென்டர். வெப்சைட் என்ன வெப்சைட் சார்? nta.ac.in. ஸோ neet.nta.nic.in. இதை வந்துட்டு இந்த வெப்சைட்ல மட்டும் பண்ணுங்க, வேற எந்த வெப்சைட்லயும் போகாதீங்க. ஸோ திஸ் இஸ் ஒன்லி a ஆன்லைன் அப்ளிகேஷன். ஓகே, சரி, என்னென்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க கேண்டிடேட்டுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திஸ் இஸ் ஒன்லி ஏ ஆன்லைன் மோட் த்ரூ த வெப்சைட். அந்த வெப்சைட்ல மட்டும் தான் பண்ணணும். சப்மிஷன் ஆஃப் த ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார்ம் மே பி டன் பை த ஆக்சஸிங் த NTA website only. For any other mode will not be accepted. Candidate upload the recent passport photograph. ஒரு photograph எடுத்துக்கங்க. Address proof வேணும். Scanned signatures. For the detailed information, please read the information bulletin carefully. Only one application to be submitted by the candidate. அவசரப்படாதீங்க, பதட்டப்படாதீங்க, நிதானமா ஃபில்அப் பண்ணுங்க. ஸோ இதனால நான் பண்ணிட்டேன், தப்பு பண்ணிட்டேன், அப்புறம் திரும்பி ரெஜிஸ்டர் பண்ண முடியுமான்னு கஷ்டமா இருக்கும். ஸோ candidate must strictly follow the instructions given the information bulletin and the NTA website. சார், அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் நான் எங்க பார்க்க முடியும் அப்படின்றதையும் நான் உங்களுக்கு காட்டுறேன். Candidate must ensure that email address and the mobile number provided in the online application. So, இந்த இமெயில் அட்ரஸும் மொபைல் நம்பரும் கரெக்டா கொடுங்க, தப்பா கொடுத்துறாதீங்க. இதை ஃபில்அப் பண்ணும் போது பேரண்ட்ஸோ இல்லை கார்டியன்ஸோ பக்கத்துல வச்சுட்டு ஃபில்அப் பண்ணுங்க. ஸோ அப்பதான் உங்களுக்கு இமெயில்ல வந்து இன்டிமேஷன் வரும் அண்ட் மொபைல் நம்பர்ல ஓடிபி வரும். ஸோ இதை நான் வந்து இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எங்க சார் பாக்குறது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க வந்துட்டு இன்ஃபர்மேஷன்ஸ் ஒரு இது இருக்கு இல்லையா, அதுல போனீங்கன்னா இன்ஃபர்மேஷன் புல்லட்டின் ஒன்று இருக்கும். அதை கிளிக் பண்ணீங்கன்னா இங்க ஒரு PDF ஃபைல் டவுன்லோட் ஆயிருக்கும். நான் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கேன். அந்த PDF ஃபார்மை பார்க்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா என்ன மாதிரியான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. பதட்டப்படாதீங்க, அர்ஜென்ட் படாதீங்க, நிதானமா ஃபில்அப் பண்ணுங்க. ஓகே, இன்ஸ்ட்ரக்ஷன் படிச்சு பாருங்க. ஸோ பேரண்ட்ஸுமே படிக்குங்க, மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க என்னெல்லாம் பண்ணணும். டோன்ட் கெட் பேனிக். ஓகே, பொறுமையா நிதானமா நிறுத்தி அழகா ஃபில்அப் பண்ணுங்க அப்ளிகேஷனை, ஆன்லைன் அப்ளிகேஷனை. ஓகே, சரி, கேண்டிடேட்க்கு என்னெல்லாம் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க அதுல வந்து நான் முக்கியமான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் மட்டும் கொடுக்குறேன். ஃபீஸ் வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். ஸோ லாஸ்ட் டேட்டோ என்னன்னு பார்த்துட்டோம். 7th March 2025 11:50 PM இருக்கும் அவைலபிலிட்டி இருக்கும். ஸோ இதை வந்து NTA வெப்சைட்ல தான் பண்ணணும். ஓகேங்களா, வேற எதுலையுமே பண்ணக்கூடாது. ஸோ இன்ஃபார்ம் என்ன அந்த புல்லட்டின் நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். ஸோ இதுக்கப்புறமா
என்னெல்லாம் எனக்கு சர்டிபிகேட் வேணும், என்னெல்லாம் எனக்கு டாக்குமெண்ட்ஸ் வேணும் அப்படின்னா, the recent passport size photograph should be color with 80% face without mask visible including ears against a white background. சரி, இப்போ நான் கண்ணாடி போட்டிருக்கேன், கண்ணாடி எடுத்துட்டு போட்டோ எடுக்கலாமா? வேண்டாம், கண்ணாடியோடவே போட்டோ எடுங்க. சரி, அதுக்கு அடுத்தது என்ன வேணும்? இத வந்து பிடிஎஃப் ஆவோ ஜேபிஜி ஆவோ இல்ல ஜேபெக் ஃபார்மேட்ல கிளியரா லெஜிபிளா இருக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க. இந்த சைஸ் ஆஃப் த ஸ்கேன்டு பாஸ்போர்ட் சைஸ் போட்டோகிராஃப் எவ்வளவு இருக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 10 கேபில இருந்து 200 கேபி. ஸோ இதை கிளியரா எடுங்க, ஸ்கேன் பண்ணுங்க. ஓகே, த சைஸ் ஆஃப் த ஸ்கேன்டு பாஸ் போஸ்ட் கார்டு சைஸ் போட்டோகிராஃப், அங்க வந்து பாஸ்போர்ட் சைஸ், இங்க வந்து போஸ்ட் கார்டு சைஸ், இதுவுமே 10 கேபில இருந்து 200 கேபிக்கு எடுங்க. அடுத்தது லெஃப்ட் அண்ட் ரைட் ஹேண்ட் ஃபிங்கர்ஸ் தம்ப் இம்ப்ரெஷன் ஷுட் பி பிட்வீன், அதுவுமே 10 கேபில இருந்து 200 கேபிக்கு இருக்கணும். த சைஸ் ஆஃப் ஸ்கேன்டு சிக்னேச்சர், உங்களுடைய கையெழுத்து, அதுவுமே 10 கேபில இருந்து 50 கேபில கிளியரா இருக்கணும். ஓகேங்களா, விட்டு விட்டு இருக்கக்கூடாது. அடுத்தது வந்துட்டு கேட்டகரி சர்டிபிகேட், அதாவது கம்யூனிட்டி சர்டிபிகேட் வந்து 50 கேபில இருந்து 300 கேபிக்குள்ள இருக்கணும். அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா உங்களுடைய 10th சர்டிபிகேட் எவ்வளவு இருக்கணும்? 50 கேபி டு 300 கேபி. The size and the scanned present address and the permanent address proof documents should be between 50 கேபில இருந்து 300 கேபி. சரி, அட்ரஸ் ப்ரூஃப்லாம் என்ன சார்? ஸோ உங்களுடைய ஆதார் கார்டுமே அட்ரஸ் ப்ரூஃப் தான். ஓகேங்களா, அடுத்தது பாத்தீங்கன்னா பிடபிள்யூடி சர்டிபிகேட், நீங்க பிடபிள்யூடி அப்ளை பண்ண போறீங்கன்னா பிடபிள்யூடி சர்டிபிகேட் தேவை. அதுக்கப்புறமா வந்துட்டு both side of the same PDF should be between 15 KB to 300 KB. இப்போ டபுள் சைடு இருக்கும், டபுள் சைடுமே வந்துட்டு ஒரே இதுல எடுத்து அதுவுமே 50 கேபில இருந்து 300 கேபிக்குள்ள இருக்கணும். அடுத்தது the size of scanned copy of the medical certificate issued by 5 doctors bench should be between 50 கேபில இருந்து 300 KB இருக்கணும். சரி, the size of a scanned copy of medical certificate issued by the doctor bench should be 50 KB to 300 KB ல இருக்கணும், wherever it is applicable. அதுக்கு அடுத்தது என்ன பாத்தீங்கன்னா scanned photograph of scribe should be between 10 KB to 200 KB. The signature of scribe should be, அதுவுமே 10 KB ல இருந்து 50 KB. The size of the scanned qualification certificate scribe, ஆல்ரெடி நார்மலா நம்ம பார்த்ததுதான், முன்னாடி பார்த்ததே தான். வேற எல்லாம் என்ன இம்பார்ட்டன்ட் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபீஸ் பேமெண்ட்டுமே ஸ்டெப் பை ஸ்டெப் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கான டீடைல்டு இதுவா வந்துட்டு வீடியோவா நெக்ஸ்ட் இதுல போடுறேன் நானு. ஸோ டோன்ட் கெட் பேனிக், பயப்படாதீங்க, தைரியமா இருங்க, ஃபில்அப் பண்ணுங்க ஆன்லைன் அப்ளிகேஷன்ஸ். அந்த ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ்மே நான் உங்களுக்கு போடுறேன். அதுக்கு அடுத்தது என்ன இம்பார்ட்டன்ட் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா என்னெல்லாம் டாக்குமெண்ட்ஸ் நம்மளுக்கு தேவைப்படும் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுடைய மொபைல் நம்பரும் இமெயில் ஐடியும் டு பி வெரிஃபைட் த்ரூ ஓடிபி. ஸோ இந்த இமெயில் ஐடி கிளிக் கொடுக்கறதும் கரெக்டான இமெயில் ஐடியா கொடுங்க, அண்ட் உங்களுடைய ஃபோன் நம்பரும் கரெக்டான ஃபோன் நம்பர் கொடுங்க. அதுக்கப்புறமா வந்து choose a question paper medium carefully as it is cannot be changed at later stage. ஸோ எத்தனை லாங்குவேஜ்ல கொஷின் பேப்பர் வரும், ஸோ உங்களுக்கு என்ன லாங்குவேஜ் வேணுமோ அந்த லாங்குவேஜை செலக்ட் பண்ணிக்கோங்க நீங்க. அதுக்கப்புறமா என்னெல்லாம் இம்பார்ட்டன்ட் இருக்கு அப்படின்றத கொஞ்சம் கொஞ்சமா கோ த்ரூ பண்ணுங்க. ஓகே, நீங்க பயப்படாதீங்க. இதுல வந்து கொஷின் பேட்டர்ன் எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி வந்து பாட்னி அண்ட் ஜுவாலஜி. இதுல வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு இந்த சாய்ஸ் இருந்த கொஷின்ஸ் எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிட்டாங்க. ஸோ அதனால பிசிக்ஸ்ல வந்துட்டு எல்லாமே எம்சிக்யூஸ் தான். உங்களுக்கு 45 கொஸ்டின்ஸ் இருக்கும், அது 180 மார்க்ஸும். கெமிஸ்ட்ரியில 45
கொஸ்டின்ஸ் 180 மார்க்ஸ். பயாலஜி பாட்னி அண்ட் ஜுவாலஜி பாத்தீங்கன்னா 90 கொஸ்டின்ஸ், அதுக்கு வந்து 360 மார்க்ஸ். ஸோ ஓவரால் உங்களுக்கு வந்து 180 கொஸ்டின்ஸ். முன்னாடி இருந்த சாய்ஸ் இப்போ இல்ல. ஸோ இப்போ வந்து கரெக்ட் ஆன்சர்ஸ்க்கு வந்துட்டு உங்களுக்கு 4 marks. Any incorrect options is marked na minus 1 mark. If it is unanswered அப்படின்னா no mark, 0. ஸோ இதை வந்து தெரிஞ்ச கொஷின்ஸை நல்லா தெளிவா ஆன்சர் பண்ணுங்க, பயப்படாதீங்க. அதுக்கப்புறமா வேற என்னெல்லாம் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, சரி நான் வந்து கொஷின் பேப்பரை எனி ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் 13 லாங்குவேஜஸ்ல கொடுக்குறாங்க. இப்போ நான் வந்துட்டு ஆப்ஷன்ஸ் மீடியம் ஆஃப் த கொஷின் பேப்பர் ஷுட் பி கேர்ஃபுல்லி சூசன்ஸ் while filling the application form. இங்கிலீஷ்னா இங்கிலீஷ் ஒன்லி. இப்போ கேண்டிடேட் ஆப்டிங் ஃபார் ஹிந்தி would be provided with a bilingual text booklet in English and Hindi. இப்போ நீங்க தமிழ் செலக்ட் பண்றீங்க அப்படின்னா தமிழும் இங்கிலீஷும் சேர்ந்து வரும். ஓகேங்களா? ஸோ ஹிந்தி ஸ்டூடெண்டா இருந்தா ஹிந்தியும் இங்கிலீஷும் சேர்ந்து வரும். அதனால கேர்ஃபுல்லா ஃபில்அப் பண்ணுங்க. ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபில்அப் பண்ணும்போது உங்களுக்கு என்ன லாங்குவேஜ் வேணும் அப்படின்றத பாருங்க. அடுத்தது எக்ஸாம் சென்டர், எக்ஸாமினேஷன் சென்டர். லிஸ்ட் ஆஃப் சிட்டிஸ் along with the city code where NEET UG will be conducted is given the appendix 5. ஸோ நீங்க சிட்டிஸை கரெக்டா செலக்ட் பண்ணுங்க. அதே மாதிரி ஸ்டேட், அதாவது ஸ்டேட் ஆஃப் பெர்மனன்ட் அட்ரஸ் ஆர் ஸ்டேட் ஆஃப் பிரசன்ட் அட்ரஸ் ஒன்லி. சாய்ஸ் ஆஃப் த சென்டர்ஸ் இஸ் லிமிடெட் டு த பிளேசஸ். ஓகே, ஸோ இதனால வந்துட்டு ரொம்ப தூரம் போட்டுட்டு நீங்க கஷ்டப்படக்கூடாது. ஸோ நீங்க அந்த ஏரியாவே கரெக்டா கம்ப்ளீட் பண்ணுங்க. ஓகே, ஏஜ் கிரைட்டீரியா அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு 17 years of the age at the time of admissions or be completed on or before 31st December of the year. Admission to the first year of the undergraduate medicals according to the lower age limit shall be under. இப்போ பார்த்தீங்கன்னா for candidate for a general born on before 31st 12/2008, for candidate AC ST OBC எல்லாத்துக்குமே அதே சேம் தான். upper age limit as per the dated 09/2022 received for the National Medical Commission under the Graduate Medical Education Board. அதுக்கப்புறம் வேற என்னெல்லாம் இருக்கு இம்பார்ட்டன்ட், இதுல வந்து ஃபாரின் நேஷன்ஸ்ல இருந்து எழுதுறவங்களுக்கு இந்த மாதிரி டீட்டெயில்லாம் இருக்கு. ஸோ உட்காந்து தெளிவா படிங்க. உடனே ஃபில்அப் பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. நீங்க நிதானமா படிச்சுட்டு அதுக்கப்புறமா அப்ளை பண்ணுங்க. ஸோ இன்னைக்கு வந்துடுச்சு நாளைக்கு நான் அப்ளை பண்ணணும் அப்படின்றதெல்லாம் வேண்டாம். ஸோ தெளிவா படிச்சுட்டு அதுக்கான டீட்டெயில் வீடியோவும் நான் போடுறேன், அதையுமே பார்த்துட்டு நீங்க பொறுமையா ஃபில்அப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ், ஆல் தி பெஸ்ட். ஸோ டீட்டெயில் வீடியோ பாருங்க, அதுக்கப்புறமா அப்ளிகேஷனை ஃபில்அப் பண்ணுங்க. தேங்க்யூ, விஷிங் யூ ஆல் தி பெஸ்ட்.